ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் 9வது மாதமான மார்கழி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்கழி மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. மார்கழி மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஆங்கில மாதத்தை காட்டிலும் தமிழ் மாதம் தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லலாம். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பஞ்சாங்கம் இருக்கும். அதில் மார்கழி மாதத்துக்குன்னு மகத்துவம் மிகுந்த சில பஞ்சாங்கங்கள் இருக்குது. மார்கழி மாதத்துக்கு மகத்துவம் நிறைந்த அந்த பஞ்சாங்க சிறப்புகளை ஃபஸ்ட்டு துலா ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்குங்க. வாங்க ஃபஸ்ட்டு மகத்துவம் நிறைந்த அந்த சிறப்புகளை பார்க்கலாம். ஆக்சுவலி மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை தொடங்கி ஆணி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும். அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதமாகும். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால மார்கழி மாதம் மனிதர்களுக்கு நமக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாதங்களில் நாம் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாரு. மார்கழி தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறாரு. சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை இதனால் குறைத்து இறைவனிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளை மனம் ஒன்ற வேண்டும். அதனாலேயே வேறெந்த நிகழ்வுகளையும் நடத்தாமல் ஆதி காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க முன்னோர்கள். அதன்படியே மார்கழியில் சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று இன்றளவும் அது செய்யாமல் இருக்கப்படுது. அதே நேரம் இறைவனிடம் மனம் ஒண்டி எது வேணாலும் அது நமக்கு கிடைக்கும். ஆண்டாள் கூட இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை கணவனாக அடையக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மார்கழியில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளிப்பது மனதுக்கு மட்டும் கிடையாது, உடலுக்கும் ஒரு வகையான புத்துணர்ச்சி தரும். ஏன்னா சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகம் இருக்கும். இதனால் அதிகாலையில் வெளியே வர்றது அந்த காற்று கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதனால தான் அதிகாலையில் வாசல் தெளிக்கிறது குளிக்கிறது இதெல்லாம் முன்னோர்கள் அறிமுகம் செய்திருக்கிறாங்க. மார்கழி மாதத்தில் சிவனுக்காக திருவாதிரை திருவிழா நடக்கும். சிவபெருமானுடைய பக்திகள் நோன்பு நோற்பதற்காக தோழியை எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திருவெம்பாவையில் இடம்பெறுது. சிவனுடைய அடியாளர்களை கணவனாக வர வேண்டும், அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பது திருவெம்பாவின் நோம்பின் நோக்கம். மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் இன்னும் சொல்ல போனால் நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானது பஜனை. தொன்று தொட்டு நடைபெறும். இது சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பு. இதில் மிருதங்கம், ஹார்மோனியம், வயலின், புல்லாங்குழல் இந்த மாதிரி வாத்தியங்கள் இசைக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், அபிராமி அந்ததி, திருவெறிப்பா, அப்புறம் சமய பிரிவுகளுடைய கீர்த்தனை பாடல்கள் இதெல்லாம் பாடப்படும். இது கேட்கறதே ஒரு புனிதமான விஷயம். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலப்படுவது இன்னொரு தொன்று தொட்டு நடைபெற்று வரும் விஷயம். பஞ்சசாணத்தில் பிள்ளையார் பிடித்தெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்படும். பஞ்சசாண உருண்டையில் பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்க நடைபெறும். சில வீடுகளில் கிராமப்புறங்களில் இன்றளவும் அந்த பூ உருண்டையை வரட்டையாக தட்டி சேகரித்து பொங்கல் என்று ஆற்றில் விடுவாங்க. இது மாதிரி பல சிறப்புகள் கொண்டிருக்கு. மார்கழி மாதத்தில் இன்னும் பல புராண நிகழ்வுகளும் நடந்திருக்கு. மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசங்களில் கூறப்படுது. திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதல் ஆழக்கால விஷம் வந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியில் தான் நடந்தது. இந்திரனால் பெருமலை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்புட்ட போது கோவர்த்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழியில் தான். மகாவிஷ்ணு குகந்த வைகுண்ட ஏகாதேசி வருவதும் மார்கழியில் தான்.
ஸோ பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோம்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடணும். அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்பது பல பெண்களுடைய கனவாக இருக்குள்ள அது நினைவாகும். ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மார்கழி மாதத்தில் முக்கிய சிறப்பம்சம். திருப்பாவை 30 பாடல்கள் கொண்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் வீதம் மார்கழி மாதத்தில் 30 நாட்களுமே திருப்பாவையை பாடி வரணும். திருப்பதியில் கூட காலையில் வழக்கமாக பாடப்படக்கூடிய சுப்பிரபாதத்திற்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை பாடப்படும். சிறப்புகள் பல வாய்ந்த மார்கழி மாத விடியற்காலையில் நீங்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடி பெருமாளை சிவனை வணங்கி இறைவனுடைய அருளை பெறணுங்கிறதுனால தான் மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்பை இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்களுக்கு மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப கடைசி 20 நாட்கள் நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன் என்னங்கிறத பார்க்கலாம். கலஸ்தரக்காரகன் சுக்கிரனை அடிப்படையாக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட சிந்தனைகளோடு உங்கள் குறிக்கோள்களை அடையணும். அதாவது எது சிந்திச்சாலும் ஒரு திடமாக சிந்திக்கணும். அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதுவும் வந்தாலுமே நம்மளால் செய்ய முடியும், எதுவுமே நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த திட குறிக்கோள்களை அடையணும். அப்போ தான் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உங்களுக்கு உதயமாகும். நிதி நெருக்கடிகள் கூட ஏற்படாது, எல்லாத்தையும் சமாளிக்கலாம். ஸோ திட சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்துலேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரி உங்கள் பேச்சுக்கு ஒரு விதமான மதிப்பு உண்டாகும். எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடங்க, அதுவே உங்களுக்கு போதும். இந்த தன்மை தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும். இல்லத்தில் கூட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இதுதான் உதவியாக இருக்கும். நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகழுடைய உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா முன்னேற முடியும். அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் வெற்றியானது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் லாபமானது கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் உங்களுக்கு குறையும். தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களும் வெற்றி அடைவீங்க. வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டணும். வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளணும். கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். தொழிலில் எந்த அளவுக்கு கவனமாக ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பணிகளை கரெக்டாக செய்து முடிக்கணும். அதாவது உங்களோட பணிகளை பிளான் பண்ணி சரியாக செய்து முடிக்கணும். அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையும். இந்த டைமில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்கள் நன்மை உண்டாக்கும். பணவரவுக்கு குறைவே ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்ற மாதிரி நீங்கள் எண்ணத்தோடு இருக்கணும், பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் வெற்றி கிடைக்கும். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தில் பாராட்டு கிடைக்கும். தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். கட்சியில் புதிய பொறுப்புகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவற்றை நேர்த்தியாக செய்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிக்க முடியும். மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகள் எதிர்க்கட்சியினரும் பாராட்டுக்கு உள்ளாகும். புதிய பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். பணவரவு சீராக தொடரும். ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும். உங்கள் திறமையினால் புகழை தக்க வைத்து கொள்ள முடியும். உங்கள் கற்பனை சக்தி ஊற்று போல் பெருகும். இது வருமானமாக மாறி பயன் தரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. பெண்மணிகளுக்கு கணவருடைய அன்பு பாசமும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று மகிழ்ச்சி அடையலாம். குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க. கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிவீங்க. உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும். ஆனால் பெற்றோருடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். விளையாட்டுக்களில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வகை சூடுவீங்க. மொத்தத்தில் துலா ராசிக்காரங்க மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம்தான். சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விஷாக 1, 2, 3 பாதம் இதில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு
மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலனை துலா ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலே இதே போல் நெக்ஸ்ட் வேறொரு புதிய தாள்களோடு மெயினும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.